இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு சுக்கா மசாலா. அதாவது நம்ம உருளைக்கிழங்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், மசாலா மாதிரி ரெடி பண்ணியிருப்போம்ல, அது நல்லா வேக வச்சு அது கூட வெறும் மசாலா போட்டு நல்லா சுக்கா ஸ்டைலில் பண்ண போகிறோம். இது வந்து ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது பர்டிகுலராக பருப்பு சாதம் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. உருளைக்கிழங்கு சுக்கா மசாலா தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 நம்பர், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நீங்கள் கிழங்கு மாதிரி எப்போ போல பொடிசாக கட் பண்ணி பொருள் மாதிரி டாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா இந்த மசாலா சுக்கானா என்ன, நல்லா ட்ரையாக அந்த மசாலா நல்லா பரட்டி வரணும், அதான் விஷயம். இந்த உருளைக்கிழங்கு கையில் எடுத்தாவே அப்படி லைட்டாக அப்படி கையில் ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து நீங்கள் வந்து மெது இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சோம்பு தாளிப்பை போடுறேன், பச்சை கருவேப்பிலை, இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நம்ம வந்து வதக்கக்கூடாது. அப்படி வதக்கினா என்ன ஆகிடுனா உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் பக்கம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் அப்படி லைட்டாக அந்த தாளிப்போடு அப்படி லைட்டாக பரட்டிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இப்போ இதோட வந்து லைட்டாக மசாலாவை மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு வந்து இதில் போட்ட பிறகு அந்த பச்சை வாசனை போகணும், சரிங்களா? அதே டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மக்கிட்ட இருக்க மசாலா, இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இந்த மிளகாத்தூள், இதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள். இந்த கரம் மசாலா பொறுத்தவரைக்கும் எப்போவுமே வந்து கரம் மசாலா கம்மியாக தான் போடணும். கரம் மசாலா நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த என்ன வேணால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்கான அந்த ஸ்பைஸோட வாசம் வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஆல்வேஸ் வீட்டில் சமைக்கும் போது வந்து கரம் மசாலா வந்து கம்மியாக போடணும். கரம் மசாலா சில இடத்துல வந்து சில ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா கடைசியாக போட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பக்குவம் தெரிஞ்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த வேக வச்ச கிழங்க நம்ம என்ன பண்ணுறோம், கையில் இப்படி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி போடுறேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு நல்லா கையிலே ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி போடுங்க, நல்லா தாராளமாக போடுங்க. போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உடன் ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பேச்சுலா இருக்குல்ல, இதில் இந்த மசாலாவை இப்படி நல்லா பிரட்டுறோம். நீங்கள் பிரட்டும் போது முக்கியமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. தண்ணியே இல்லாமல் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். அப்படி தண்ணி அதிகமாக அப்படி லைட்டாக கொஞ்சம் போட்டிங்கன்னா, கொஞ்சமாவதோ இல்லை அதிகமாகவோ நீங்கள் போட்டிங்கன்னா, அப்போ என்ன ஆகுனா அந்த கிழங்கோட பக்குவம் மாற ஆரம்பிக்கிறது, அந்த சுக்கா பக்குவம் வராது. அது வந்து உருளைக்கிழங்கு மசாலா அந்த பக்குவம் அந்த மாதிரி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இதை நல்லா அப்படி ஸ்மாஷ் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சும்மா கொஞ்சமாக மசாலா மிக்ஸ் பண்ணும்போது அடுப்போட ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அடுப்போட ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா, அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த வெங்காயத்தோடு வந்து அந்த சுக்காவாக மாற ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து உருளைக்கிழங்கு இந்த சமோசா பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஸ்டஃபிங்காக வைப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே ஹை ஃப்ளேம் ஏற்றிட்டு இதை அப்படியே வச்சிடறோம். 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்படி வைக்கும்போது என்னன்னா, கீழ்ப்பகுதி அந்த நேரம் ஆக கொஞ்சம் அந்த முருள் தன்மை வரும். அதுதான் சுக்கான்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கீழே வந்து ஒரு அந்த ஸ்மோக் லைட்டாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி லைட்டாக இப்படி பெரட்டும் போது உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தா தெரியும், தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதுதான் சுக்கா. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து நான் சர்வ் பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா சுக்கா எப்படி ரெடி பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கும் இந்த சுக்கா பண்ணுறது நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மசாலாவும் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுப்போட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு கீழே வந்து அந்த முருளான ஒரு பக்கம் வரும்.
அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் மசாலாக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறைய கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.